அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் இருக்கேன். ஸோ டிஎன்இபி 2025 நடந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம், அதாவது நவம்பர் மாதம் நடந்தது. 1794 பணியினருக்குண்டான எக்ஸாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டென்டேட்டிவ் ஆன்சருக்கு நம்ம சேனல் தரப்புல இருந்து வெளியிட்டிருந்தோம். ஸோ டிஎன்பிசி தரப்புல இருந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் ஆன்சர் கீயை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அஃபீஷியல் ஆன்சர் கீயை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி மிக விரைவில் என்ன பண்ணிட்டாங்க, ஆன்சர் கீ ஆனது வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் விரைவில் தேர்வு முடிவுகள் வெளிவருமா அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெஸ் நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஃபீல்ட் அசிஸ்டன்ட்டுக்கு உண்டான எக்ஸாம்ஸ்க்கு உண்டான கணினி வழிவு தேர்வு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் முன்னான உத்தேச விடைகளானது வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஸ் நோட்டை வந்து உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச், அதுக்குண்டான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு அந்த ஆன்சரில் எதுவும் தவறு எதுவும் இருந்துச்சுன்னா, கொடுத்துருக்க ஆன்சர் கீழே ஏதாச்சும் தவறுதல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1/12 டிசம்பர் 1ஆம் தேதி சாயங்காலம் 5:45 மணிக்குள்ள நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்சர் கீ சேலஞ்ச் வெப்சைட்லேயே நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அஞ்சல் வழியாகவோ மின்னஞ்சல் வழியாகவோ கண்டிப்பாக வந்து பண்ணக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்சர் கீ சேலஞ்ச் எப்படி பண்ணுறது தெரியலை சார், வீடியோ போடுங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான வீடியோ தனியாகவே நம்ம போடுவோம். ஸோ இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இது டவுன்லோட் பண்ணுறது, ஆன்சர் கீ எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறதுன்னா, ஸோ டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸாம் டேஷ்போர்டில் 10வது நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ் அப்படின்றதே உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தெளிவாக விட்டுருக்காங்க. அதில் பேப்பர் 1 அதுக்கப்புறம் பேப்பர் 2 ரெண்டையுமே வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இல்லை சார் எனக்கு இதில் தெரியல அப்படின்னா நம்மளோட ஆர்எல் அகாடமி டெலகிராம் சேனல், நம்மளோட ஆர்எல் அகாடமி டெலகிராம் சேனல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அஃபிஷியல் ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு பிடிஎஃப் வந்து நம்மளோட ஆர்எல் அகாடமி சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணிங்க. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எரர் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வெளியே வந்துட்டு உள்ளே போய்க்கோங்க. சரிங்களா? ஸோ லோட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். டிஎன்பிசி வெப்சைட்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் டேஷ்போர்டுக்குள்ளே போயிட்டு 10வது நோட்டிஃபிகேஷனில் போனீங்கன்னா கீழே டென்டேட்டிவ் ஆன்சர் கீஸ்ன்னு இருக்கும். சரி ரைட்டு சார், இப்போ எதை வச்சு சார் நீங்கள் வந்து சீக்கிரம் வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்போவுமே ஒரு ஆன்சர் கீ வெளியிடுறதுக்கு அவங்க மினிமம் 20லேருந்து 30 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. பட் இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன இருக்கும், ஸோ சீக்கிரம் எந்த அளவுக்கு சீக்கிரம் வராங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் போஸ்டிங்கும் ரிசல்ட்டும் விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னது, திருப்பி ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு முக்கியமாக வந்து போஸ்டிங் போடுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஆன்சர் கீ, இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்சர் கீ சேலஞ்ச், இதை கிளிக் பண்ணி நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி டீட்டெயில்ஸ் அப்படின்றத உங்களுக்கு அப்புறமேல் நீங்கள் வீடியோ கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட்டில் செலெக்ஷன் ஷெடியூல் அப்படின்றதுல போயிட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எப்போ எக்ஸாமோட முடிவுகள் வரும் அப்படின்றத கூடிய விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள், இந்த ஆன்சர் கீ அப்ஜெக்டிவ் டைப் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டோட அப்டேட் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக வெளியிட்டுருவாங்க. ஸோ மேபி டிசம்பர் லாஸ்ட் அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் கூட எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற பட்சத்தில், அதே மாதிரி ஆன்சர் கீயை வந்து விரைவில் வெளியிட்டுட்டாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நீங்கள் மற்ற எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கம்பைன் டிப்ளமோ ஐடி லெவல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீலாம் உங்களுக்கு செப்டம்பர் முதல் வாரம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆகஸ்ட், அதாவது 20 to 30 நாள் ஆகிறது. இப்போ ஆன்சர் கீ சீக்கிரமாக விட்டுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாம் ரிசல்ட்டும் சீக்கிரமாக விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெலகிராம் சேனலில் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளோட ஆன்சர் கீ எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கோம். தயவுசெய்து வேணுங்கிறவங்க நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நிறையா பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி நம்மளோட அகாடமியில் ஆர்ஆர்பிக்கும் வந்து அடுத்து முடிஞ்ச அளவுக்கு எம்சிக்யூ மாதிரியோ இல்லை பிடிஎஃப் டெஸ்ட் பேஜஸ் மாதிரியோ கொடுப்போம். நிறையா பேர் கேட்ட காரணத்தினால அதுவும் விரைவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ தயவுசெய்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இல்லை அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நம்மளோட ஆர்எல் அகாடமி பிடிஎஃப் மெட்டீரியல் எது எது வேணுமோ வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much.